ஹாய், என்னோட பேரு மார்ஜான். ஒரு ஸ்பெஷல் ஆஃபரோட நான் என்ன உங்ககிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன். அதை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்க முடியாத அனுபவம் கிடைக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. விசாரணைக்கு தி கர்ஸ் ஆஃப் வால்புர்கா M&B டூர்ஸ். சொல்லு. ஏய் மேல், நான் ஸ்வான் பேசுறேன். நீ எப்படி இருக்க? ஆமா, ஸ்வான் தான். நீதான் பேசுறியா? ஆமா, நான் ஸ்வான் தான் பேசுறேன். ஹாய்டா. ஏய், நான் ஸ்வான் தான்டா பேசுறேன். ஹாய். ஹாய் ஸ்வான். ஆமா, நீ எங்க இருக்க? நீ ஃபின்லாண்ட்லயா இருக்க? இல்ல ஸ்டாக்ஹோம்ல இருக்கேன். அது ஃபின்லாண்ட்லயா இருக்கு? இல்ல, நான் ஸ்டாக்ஹோம்ல இருக்கேன் மயில். அது ஃபின்லாண்ட்ல இல்லையா? நோ மெலே, இங்க பாரு, ஸ்டாக்ஹோம் ஸ்வீடன்ல இருக்கு. ஓஹோ, ஓகே, ஸ்வீடனா? சரி சொல்லு. ஸ்வான், சொல்லு. நீ இப்ப எங்க தான் இருக்க நண்பா? மிலன், நான் இப்ப ஸ்லோவேனியாக்கு வந்திருக்கேன். நிஜமாவா? நானும் அங்க வந்துடுறேன். அப்புறம் எனக்கு உன்னோட ஒரு உதவி தேவைப்படுது, பிசினஸ் விஷயமா. சரி, உனக்கு என்ன வேணும்? நீ எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணி ஆகணும், பிரைவேட் விஷயத்துல. உனக்கு ஹெராயின் வேணுமா? இல்ல, எனக்கு இந்த ஹெராயின் கண்ட்ராவிலாம் தேவையில்லை. வேணாமா? அப்போ உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு டூர் போறதுக்கு ஒரு உதவி வேணும். என்னது? நீ எங்க போனோம்? நான் ஒரு கைடன்ஸோட வெளிநாடு போகணும், வெளியூருக்கு. டூரிஸ்ட் டூரா? ஆமா, டூரிஸ்டா நான் ஒரு இடத்துக்கு போகணும். அந்த இடத்தோட பேரு வல்புரிகா. வேல்புர்காவா? அது என்ன அப்படி ஒரு இடம் வேல்புர்கா? அந்த இடத்துக்கு நான் போய் ஆகணும், புரிஞ்சுதா? கண்டிப்பா போய் ஆகணும். சரி, அதுக்கு எதுக்கு சுல்பானியா வந்த? வல்புரிகா போறதுக்காக தான் வந்திருக்கேன். வேல்புர்கா எங்க இருக்க? அது இங்க பக்கத்துல தான் இருக்கு. உண்மையாவா? ஆமா, உண்மையா தான் சொல்றேன். நான் என்ன நினைச்சேன்னா அது ஆஸ்திரேலியாவுல இருக்குன்னு நினைச்சேன். அட கடவுளே, அது சல்வேனியால தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்ல. ஓகே, சரி, அதுக்கு எதுக்கு என்ன சந்திக்கணும்? நான் வல்புரிகா போறேன், ஒரு டிக்கெட் புக் பண்ணணும், புரியுதா? எங்க? நான் வல்புரிகாவுக்கு போகணும்னு சொல்றேன், உனக்கு புரியலையா? அதான் கேக்குறேன்ல, அதான் எங்க? வல்புரிகா அங்கதான். வா, வல்புரியாவுக்கா? ஆமாண்டா, இது கூட புரியலையா? அங்க BMF டூர்ஸ்ல எனக்கு 3 டிக்கெட் புக் பண்ணணும். BMF டூர்ஸா? ஆமா, BMF டூர்ஸ் தெரியுமா உனக்கு? தெரியும். எனக்கு ஒரு துப்பாக்கி வேற வேணும். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, நான் உன்னை 2-3 நாள்ல கூப்பிடுறேன். சீக்கிரம் சந்திப்போம். பாய். பாய். ப்ளீஸ் ஃபாலோ மீ. வாங்க போலாம். இந்த மர்மமான இடம் 2 அழகான சிலைகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த சிலைகளை யார் செஞ்சாங்கன்னா, அந்த சிற்பிகளோட பேர் தெரியல. ஆனா அதுக்கு மேல நீங்க அழகான பரோனா பால்கனிய பார்க்கலாம். அங்க இருந்து தான் பேரன் ஆஃப் வால்புர்கா அவரோட படைகளுக்கு ஆர்டர் போட்டாரு. அப்புறம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்களே இந்த பெரிய கேட் வழியா அவரு ஜெயிச்ச நாடுகள்ல இருந்து தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் வேகன் மூலமா இங்க கொண்டு வந்தாரு. அந்த மாதிரி தான் அவருக்கு ஏகப்பட்ட சொத்துகள் சேர்ந்துச்சு. BMF டூர்ஸ் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு பேரன் ஆஃப் வால்புர்காவுடைய சரித்திரத்தை சொல்ல போறேன். அதனால நீங்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. நான் மறைச்சு வைக்கப்பட்ட எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு சொல்றேன். இந்த வழியா. நம்ம எதுக்காக இந்த சின்ன கேட்டை யூஸ் பண்றோம்? ஏன்னா நம்ம கிட்ட தான் கார் இல்லல்ல. அப்புறம் அந்த மெயின் கேட் கேரேஜ் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மட்டும்தான். ஓ, ஓகே, கேரேஜ். கம் ஆன் ப்ளீஸ் உள்ள வாங்க. யா, ஓகே. நீ இதெல்லாம் அங்கேயே சிறப்பா செஞ்சிருக்கலாம்னு உனக்கு தோணலையா? இங்க வந்து சொல்ற. ஒரு தம்மு கொடு. நீ என்ன எதிர்பார்க்கற? ஒரு தம்மு கொடு. என்கிட்ட இல்ல. உங்ககிட்ட ஒரு சிகரெட் கூட இல்லையா? இல்ல, என்கிட்ட சிகரெட்டே இல்ல. நீ தம் அடிப்பியா ஃபட்டோ? தம் அடிக்கிற, நீ என்ன அக்கறையா கேட்குற? சரி, சிகரெட் இருக்கா இல்லையா? என்கிட்ட இல்ல.
நீ தான் வச்சிருக்கிய, அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? என்கிட்ட சிகரெட் இருக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நீ சொல்லாத, சரியா? புரிஞ்சுதா? அந்த கிறுக்கனை கூப்பிட்டு முதல்ல அங்க உட்கார வைப்போ. என்ன அப்படி பாக்குற? இது என்னோட ஐடியாவா என்ன? இல்ல, உன்னோட ஐடியா. சொன்னதை மட்டும் செய். நீ இப்ப இங்க ஒரு வேம்பயர். அதுவும் சரிதான். அங்க பாரு, ஒரு சின்ன எலி இருக்கு. ஆமா, அங்க ஒரு சின்ன எலி இருக்கு. அந்த ஓட்டக்குள்ள அது இருக்கு. எதுக்கு இங்க வந்து? அதை எப்படியாவது பிடிக்கணும். பிடிச்சிரு. ஜாக்கிரதை, எல்லாத்தையும் பிரச்சனை ஆக்கிட்டாத. இருக்கு முட்டா போயில. சரியான முட்டாளுங்கிறது சரியாதான் இருக்கு. அறிவு கட்டுவனா வீணா போனவன். அழகான ஸ்டார்கேஸ்ல நடந்துகிட்டு இருக்கீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இங்க இருக்கிற நேரத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல நிஜமாவே பயமான சில விஷயங்கள்லாம் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல நீங்களே அதெல்லாம் பார்க்க கூட செய்யலாம். அப்புறம் எங்களோட BMF டூர்ஸ் மட்டும்தான் பிளடி பேரன் ஆஃப் வால்புர்காவோட எல்லா ரூம்களையும் உங்களுக்கு பார்க்க ஏற்பாடு பண்ணிருக்கு. நிஜமா, அடுத்த ஃப்ளோர்ல சபிக்கப்பட்ட பேரனுடைய ஆன்மாவை நீங்க பார்க்க முடியும். கண்டிப்பா பார்க்க முடியும். அவர் எதுக்காக சபிக்கப்பட்டாரு? தி கர்ஸ் ஆஃப் வால்புர்கா. அவன் சரியாதான் வேலை செஞ்சிருக்கான். நான் செஞ்ச வேலைய நீ சொல்றியா? நீ ஒரு முட்டா. நமக்கு தெரியும் யாருக்கிட்ட சிகரெட் இருக்கு, யாரு வேம்பயர்னு. சரி, என்னோட பீரை கொண்டு வந்தியா இல்லையா? என்ன சொல்ற? முட்டா போய, உனக்கு ஒரு வேலையும் உருப்படியா செய்யவே தெரியாதா? இப்ப நம்ம குடிக்கிறதுக்கு பீர் இல்ல. சும்மா தேவையில்லாம என்கிட்ட சத்தம் போடாத. இப்ப போய் எங்க பீர் வாங்குறது சொல்லு. ஆமா, உண்மைதான். எந்த பார்லயும் கிடையாது. அவன் இப்ப எல்லா டூரிஸ்டையும் கூட்டிக்கிட்டு இங்க வந்துருவான். என்ன பண்றது? என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான். உனக்கு என்னாச்சு? உனக்கு எப்படி இப்படி அடிபட்டுச்சு? ஐயோ கடவுளே! ஐயோ, இங்க வந்து பாருங்க. மார்ஜான், யாரோ ஃபர்னாவை கொன்னுட்டாங்க. சீக்கிரமா! அப்போ நீங்க எல்லாம் தயார் தான் இல்லையா? நம்ம இந்த மர்மமான சேம்பருக்குள்ள போறதுக்கு ரெடி ஆயிட்டோம். அது பக்கத்துல தான் இருக்கு. அப்புறம் அந்த சபிக்கப்பட்ட பேரனை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். தயாரா இருங்க. சரி, வாங்க போலாம். சொல்ற நீ அவர் சொல்றது அப்படியா? அதெல்லாம் உண்மையா? ஓ, அப்படிதான் நடக்குமா? நீ என்ன சொல்ல வர? சீக்கிரம் வாங்க போகலாம். அந்த பக்கம் போலாம். ஓகே, நல்லா இருக்கு. வா 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 வா. ரெடி. அவங்களே இத பார்க்க போறாங்க. வாங்க, நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுதுல்ல? நம்ம வேம்பயர் பிடிக்க போறோம். அது நீங்க மறந்துடாதீங்க. அது என்னவா இருக்கும்? நம்ம எல்லாம் காட்ஸ். நம்ம எல்லாரோட ரத்தத்தை குடிப்போம். அப்படியே வேம்பயரை வேட்டையாடி கொல்ல போறோம். ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா, ஓடு, நிக்காத. வேகமா போ. ஓடு ஓடு ஓடு. என்னாச்சு? பொறுமையா இருங்க. என்னாச்சு சார்? என்னாச்சு? ஏன் ரத்தமா இருக்கு? சார், என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. மேடம், என்ன ஆச்சு? சார், நீங்க பொறுமையா இருங்க. நீங்க எதுக்கு குரூப் விட்டு போனீங்க? நீங்க வில்லாவை சுத்தி ஓட வேண்டியது. இல்ல இல்ல, ஒருவேளை இவங்க நம்மளுடைய ஆச்சரியத்தை சீக்கிரமா பாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க கொஞ்சம் அமைதியா. அவளுக்கு கொன்னுட்டா. இல்ல இல்ல இல்ல, இந்த மாதிரி எல்லாம் நான் சொல்றத கேளுங்க. இன்னொரு பொண்ணு இருந்தாலே அவ எங்க? 2 லேடி இருந்தாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. நீ வேம்பயரை பாத்திருக்கியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? எல்லாரும் அமைதியா மாதிரிலாம் இல்ல. இருங்க. ஒன்னதான் சொல்றேன். ரிலாக்ஸ். முதல்ல எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இருங்க, அமைதியா இருங்க. நான் சொல்றேன்ல.
இன்னொரு பொண்ணு இருந்தாலே அவ எங்க? உங்களை தான் கேக்குறேன். உனக்கு என்னாச்சு? போதை ஓவர் ஆயிடுச்சா? அந்த 2வது பொண்ணு எங்க இருக்கான்னு கேட்டேன். அவ செத்துட்டா. அவளை கொன்னுட்டா. என்னது? நான் அவளை கொல்லல தெரியுமா? ஏதோ ஒண்ணு அவளை அந்த கிருட்டில இருந்து. அந்த 2வது பொண்ணு எங்க இருக்கான்னு கேட்டேன். எங்க இருக்கா? அங்கேயா? எங்க இருக்கா? வாங்க போய் பார்க்கலாம். போலாம். அவ இங்க தானே. ஓடா சீக்கிரம். ஆளுக்கானும் எங்க இருந்தா? நீ என்னத்தை அப்படி பாத்துட்டு இருக்க? நீ ஏதாவது தொலைச்சிட்டியா? இடியட் டிராகுலா. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. அதுக்கான வாய்ப்பே இல்ல. தாஸ்தா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. தாஸ்தா, அவ இங்கதான் இருந்தா. அவ எங்க? அவளை காணோம். இங்க என்ன நடக்குது இங்க? எனக்கு தெரியல. அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கும் தான் புரியல. எனக்கு தெரியாது. அவ எங்க? ஒருவேளை அந்த பொண்ணு வேற எங்கேயாவது போயிருக்கலாம். வாய மூடுறா. எங்க இருக்கா? முதல்ல நீ வாய மூடு. உண்மையை மட்டும் சொல்லு. எனக்கு தெரியல. அவ இங்கதான் இருந்தா. அவளை இங்கதான் கொன்னா. நடந்தத நீயே பாத்தில. அவளுக்கு என்னாச்சுங்கிறத சொல்லு. எனக்கு தெரியாது. ஸ்வென், நீ விளையாடின விளையாட்டெல்லாம் போதும் நான் நினைக்கிறேன். சரியா? ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, ஒருத்தருக்கு. நீ யாரை கூப்பிட போற? என்ன? நான் தானே இதுக்கு பொறுப்பு. ஏய், இப்ப இருந்த நான் சொல்றத தான் நீ கேட்கணும். வேற யாரும் சொல்றதில்ல. ஐ ஆஃப் தி பேரான் எங்க இருக்கு? என்ன சொல்றீங்க? ஐ ஆஃப் தி பேரான் எங்க இருக்குன்னு கேட்டேன். ஐ ஆஃப் த பேரான் இல்லனா ரெட் ஸ்டோன் ஆஃப் சஃபரிங்கிறது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அங்கதான் பேரன் ஆஃப் வால்பர்கா பெசன்ஸ் எல்லாத்தையும் அவங்க ஒருத்தர் விடாம சாப்பிட்டது. அதுக்கு நரகத்தோட விசித்திரமான சக்தி இருக்கு. அது எல்லாத்துக்கும் பாதிப்பையோ கஷ்டத்தையோ உண்டு பண்ணும். அது என்ன போவா? என்ன விடுங்க. இப்பதான் தெரியுது நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஐயா பேரான் எங்க இருக்குன்னு சொல்லு. எனக்கு நிஜமா தெரியாது. நான் என்னோட சுப்பீரியர் ஆபீசர்ஸ கூப்பிடுறேன். அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்களுக்கு தான் இதை பத்தி தெரியும். அது எங்க இருக்குன்னு அவங்க தான் உண்மையிலே சொல்ல முடியும். நீங்க உங்களோட போன் கொடுத்தீங்கன்னா நான் உங்ககிட்ட பேசி இங்க வர வைப்பேன். நான் வேணா அவங்களுக்கு கால் பண்றேன். கூப்பிட்டா ஒரு நிமிஷத்துல வந்து சொல்றாங்கல்ல. நீ என்ன எனக்கு வேடிக்கை காட்டியா? சொல்றா. இந்த மாதிரி நாடுகளுக்கு நான் பொழுதுபோக்குக்காகத்தான் வருவேன்னு நீ நினைக்கிறியா? வந்து ஒன்ன மாதிரி ஆளுக்கிட்ட நான் ஏமாந்துட்டு போவேன்னு நினைக்கிறியா? சொல்றா, உண்மையை சொல்லு. அவங்க எங்க இருக்காங்க சொல்லு. என் ஃப்ரெண்டு டென்ஷன் பண்ணாத. உனக்கு தெரியலையா? ஐ மீன் லோக்கல் ஆள் கிடையாது. அவன் இங்க வந்து ஏமாத்துலாம் போக மாட்டான். முட்டாள் மாதிரி நடந்துக்காத. கேட்கறதுக்கு மட்டும் பதில சொல்லு. அவனுக்கு தேவைப்படுற பொருளை மட்டும் எடுத்துக்கூட. தேவையில்லாம வெறுப்பேத்தாத. புரியுதா? கடவுளே, இது என்ன கொடுமையா இருக்கு?
அட கடவுளே, என்ன இது? ஐய், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இது ஐய், போஜன் போஜன் வாய மூடிக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்கியா நீ? என்ன? போஜன் எங்க போன? ஏய், இது வாயை இது என்னோட மூடு. பிரதர். ஏய். இது என்னோட பிரதர் போஜன். அது என்னோட பிரதர் போஜன். சும்மா இரு. ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்னதான் ஆச்சு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அது என்னோட இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னு என்கிட்ட சொல்லு. எங்க இருந்துடா இது வருது? இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு வாய் திறந்து சொல்லு. அட கொடுமையே. து. எனக்கு தெரிஞ்சு இது எல்லாத்தையும் யாரோ விளையாட்டுக்கு தான் பண்றாங்க. அட சைத்தான் கூட்டங்களா, எதுக்காக நீங்க இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? சொல்லுங்க, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோங்க. எதுக்காக கெஸ்ட் முன்னாடி எல்லாம் என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க? அது யூரோப்ல இருந்து வந்த கெஸ்ட் முன்னாடி. அறிவு கேட்டவங்களா? சொல்றத மட்டும் கேளுங்க. எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா? உனக்கு உண்மையிலே என்னதான் பிரச்சனை? எதுக்காக நீ இதுக்கெல்லாம் பொறுப்பேத்துக்கிற? இது என்னோட பிரதர் போஜன். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கடா நீ? அவனதான் பார்த்து இல்ல, அவன் செத்துட்டான். நீ எதுவுமே செய்ய முடியாது. இந்த நாட்டுல யாருக்கும் ஏதாவது லஞ்சம் கொடுக்காம இங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் முட்டா பசங்களா இருக்கானுங்க. குடு, கொக்கைன் இருக்கா? காட்டு பயலுங்க, எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற? யூரோப்ல இருந்து வந்த என் ஃப்ரெண்டுக்கு அவன் கேக்குற எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியதானே? உனக்கு புரியலையா? அவங்க கேக்குறத கொடுக்கணும். ஃபுல்லா காட்டு பயலுங்களும் அறவே காடு பசங்களா தான் இருக்கானுங்க. ஏன்னா உங்கள மாதிரியான ஆட்கள் எல்லா யூரோப் நாடுகளையும் இந்த கூப்பனை தான் நம்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் அவமானம். எல்லாத்தையும் நீங்களே சொந்த கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு நாகரிகமே கிடையாது. நீங்க எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? அப்ப நீங்க எவ்வளவு முட்டாளா இருப்பீங்க. இப்படி நடந்துக்கங்கன்னு ஒருவேளை நான் சொன்னா நானா உங்ககிட்ட சொன்னேன்? இங்க என்ன நடக்குது? என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. அடிச்சே. இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? தயவு செஞ்சு எங்களை வெளியே கூட்டிட்டு போ. இத பார்க்க நாங்க தயாரா இல்ல. இங்க என்னதான் நடக்குது? உண்மையிலே என்னது இது? அது உண்மையிலே வேம்பயரா? எனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இங்க வந்ததே இல்லை. நானும் உங்களை மாதிரி மாட்டிட்டு முழிக்கிறேன். அது வில்லாவோட இந்த பகுதிக்கு நான் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. நானும் வழி தெரியாம மாட்டிட்டு இருக்கேன். அவங்க என் பிரதரை கொண்டுட்டாங்க. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. அவங்க என் பிரதரை கொண்டுட்டாங்க. அவங்க என் பிரதரை கொண்டுட்டாங்க. அவங்க என் பிரதர் போஜனை கொண்டுட்டாங்க. என் பிரதர் செத்து போயிட்டான். என் பிரதர் செத்து போயிட்டான். எனக்கு பயமா இருக்கு. இந்த இடத்துல அந்த மாதிரி நடக்க கூடாது. நான் இங்க சாக விரும்பல. நான் ஒரு வெசிலி. நான் ஒரு ஃபேமஸான போன் ஸ்டார். நானல் ஹாலிடே 7 12 நான் கிரியேட் பண்ணிருக்கேன். நான் பிறந்ததை கிரியேட் பண்றதுக்காகத்தான். நான் நிறைய ஹிட் கொடுத்திருக்கேன். அதை என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்க கூடாது. ஃபியூச்சர்ல நான் இன்னும் பெரிய ஆளாவேன். இந்த கேவலமான இடத்துல எனக்கு சாக விருப்பம் இல்ல. நான் இதுல புது ஜெனரே கண்டுபிடிச்சிருக்கேன். ரெஸ்பின் ரெட்ரோ ரொமேனியல் நானல்.
ஓடுங்க. இல்ல வயசுலே. வாவ், குட். உண்மையிலே சூப்பர் இது. உங்களுக்கு தான் மை டார்லிங். Thank you. உண்மையிலே இது மோசமா இல்ல, நிஜமாவே உண்மைதான். ஆமா, இங்க ஒண்ணுமே பயப்படுற மாதிரி இல்ல. லூயிஸ், இங்க இருந்து போலாம். இல்ல, நாம போய் கொஞ்சம் சரக்கு எடுத்துக்கலாம். சீக்கிரம் வாங்க வாங்க. ஹே, பொறுங்க, நாங்களும் வரோம். அவங்க எங்க தான் போனாங்க? எதுக்காக நாம அவளை செக் பண்ணாம விட்டுட்டோம்? நாம திரும்ப போயிட்டு அவகிட்ட இருந்து கொஞ்சம் கொக்கைன் எடுத்துக்கலாம். எந்த குக்கு என்ன சொல்ற? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அங்க என்ன நடந்துச்சு நேர்ல பார்த்தல? செத்துட்டா, அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு என்னவா? உனக்கு என்னதான் பிரச்சனை? நம்ம அவங்களை கண்டுபிடிச்சா ஏன் அவங்க நம்மள விட்டுட்டு போயிட்டாங்க? நாம திரும்ப அந்த கொக்கைன் எடுத்துட்டு பார்ட்டி பண்ணலாம். என்ன பார்ட்டி? பார்ட்டியா? நாம இங்க மாட்டிட்டு இருக்கோம். நாம மாட்டிருக்க எனக்கும் தெரியும், ஆனா திரும்ப போய் அதை எடுத்தே தீர்வேன். போலாம், கூட வா. என்னால முடியல, காலு வலிக்குது. என்னதான் செய்யறது? என்னோட முட்டி ரொம்ப வலிக்குது. லூசி, இப்ப நான் சீரியஸா சொல்றேன். இப்ப மட்டும் நீ எந்திரிக்கல, உன்னை விட்டுட்டு நான் போயிடுவேன். தேவையில்லாத வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காத. எந்திரி, எந்திரி. இதெல்லாம் அவ்வளவு மோசம் இல்ல. என்னால சுத்தமா முடியல. பொறுமையா வா. சீக்கிரம் வா, இங்க இருந்து நம்ம போய் ஆகணும். நான் இத வேணும்னே செய்யறேன் நீ நினைக்கிறியா? என் கால் வலி என்னால தாங்க முடியல. நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா நம்ம இங்க இருந்து சீக்கிரமே போய் ஆகணும். எங்க போகணும்னு சொல்லு. நம்ம தொலைச்சிட்டோமா? நம்ம எங்க போகணும்னு எனக்கே சரியா தெரியல. நீ ஏதாச்சும் சொல்லு. லூயிஸ் செத்து போயிட்டா. நம்ம எதுக்காக இந்த ட்ரிப்புக்கு வந்தோம்? நம்ம ஒழுங்கா வீட்டுல இருந்து சரக்கு அடிச்சுட்டு தூங்கி இருக்கலாம். நம்ம எதுக்காக இங்க வந்து மாட்டிக்கிட்டோம்? நான் சொல்றது கேளு, ஒரு வேம்பயரை பிடிக்க இதுதான் சரியான சான்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பாதுகாத்துக்கணும். என் கூட வா. ஆனா அது வேம்பயர் கிடையாதே. அப்படின்னா என்னது சொல்லு. இந்த புக்ல அத பத்தி எதுவுமே எழுதலையே. நான் ஒரு வேம்பயரா மாறணும் தான் நினைச்சேன். ஓநாய்க்கு உணவா கிடையாது. இப்ப நீ எப்படி அதை ஓ நாயின்னு சொல்ல வர லூசி? சொல்லு. உண்மையிலே உனக்கு சாக விருப்பம் இல்லனா சீக்கிரம் இங்க இருந்து ஓடி ஆகணும். வா போலாம். நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் இது எதுக்கு செய்யறேன்னு நினைக்கிறேன் சொல்லு. இது வேர்வுல்ஃப் இல்லாம என்னது? இதெல்லாம் நீ செஞ்ச காரியம்தான். இங்க வந்து ஒரு வேம்பயரை புடிச்சோன்னா அது நம்ம எல்லாத்தையும் வேம்பயரா மாத்திரும் சொன்ன. ஆனா வேர்வுல்ஃபுக்கு இப்ப நாம வெறும் ஒரு உணவா மாற போறோம். எனக்கு ஆச்சரியமா லூயிஸ், லூயிஸ்.
எனக்கு ஒண்ணும் தெரியாது. எல்சா, அது என்னது சொல்லு. நீ வேற ஏதாச்சும் ட்ரிக் பண்ணிருக்கியா மர்ஜான்? அது என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நீ ஒழுங்கா உண்மையை சொல்லு. உனக்கு ஏதாவது பிரதர் இருக்கானா? எங்களை கொல்றதுக்காக இருட்டுல மறைஞ்சிருக்கானா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. போதுமா? என் பிரதரை கொன்னுட்டாங்க. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு. நான் அவனை கொல்லல. வேஸ்லியை யார் கொன்னது? வேஸ்லியை யார் கொன்னது? அவளோட ஃபேன் தான். அவளோட ஃபேன் தான். நான் எல்லாத்தையும் எழுந்துட்டேன். அதுக்கு காரணம் நீதான். என்னோட மொத்த கேரியரை நீ நாசம் பண்ணிட்டியடா. முதல்ல இங்க இருந்து வெளியே போ. வெளியே போன்னு சொல்றல. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இது என்ன ரஷ்யன் கராட்டேவா? நாம இப்ப எங்க இருக்கோம்? எனக்கு தெரியல. ஆனா படிக்கு கீழே பக்கத்துல ஏதாவது வழி இருக்குன்னு நான் பக்கத்துல இருக்குன்னா என்ன அர்த்தம்? நம்ம முதல்ல படி கிட்ட கீழே இறங்கி போய் அப்புறம் வலது பக்கம் திரும்ப. போய் இடது பக்கம் கிடையாது. இல்ல வலது பக்கம் தான். அது எனக்கு உறுதியா தெரியும். ரைட்லயா இல்ல லெஃப்ட்லயா? இல்ல ரைட். எனக்கு கண்டிப்பா உனக்கு நல்லா தெரியும். தெரியும்ல. எஸ். நீ இந்த கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. இந்த வில்லாவோட ப்ளூ பிரிண்ட் உன்கிட்ட கொடுத்தோம். உன்னால வழியை கண்டுபிடிக்க முடியலையா? சொல்லு. எல்சா, இன்னைக்கு முதல்ல சண்டை போடுறத நிறுத்து. அமைதியாரு. நம்ம வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். நீ கொஞ்சம் வாய மூடுறியா? ரஷ்ய நாட்டு முட்டாளே. சரி, தேவாலயம் எங்க இருக்கு? என்ன? நிறுத்து. நீ சொன்ன தேவாலயம் எங்க இருக்கு? நீ அந்த தேவாலயத்தை என்கிட்ட காட்டுறன்னு சொன்ன. அப்படின்னா அந்த தேவாலயம் எங்க இருக்குன்னு சொல்லு. இப்ப தேவையில்லாம நீயே அதை கேட்டுட்டு இருக்க. ஒரு பிசாச புடிச்சு கொடுக்கறதுக்கு தான் சொல்றா. எதுக்கு இப்படி நடந்துக்கிற? உன்னால சாதாரணமா சொல்ல முடியாத அத. இல்ல. நிறுத்து. நான் சொல்றத கேளு. அந்த மிருகத்தை எதுக்காக நீ பிடிக்க போற? அது உனக்கு எதுக்காக தேவைப்படுது? ஏற்கனவே நம்ம ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். பிசாச பிடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அழகான இடம் வேணும். அது எதுக்காகனா எல்சாவை பழி வாங்கறதுக்காகத்தான். நீ உண்மையிலேயே சபிக்கப்பட்ட ஆத்மாடி. போடா போ. போடான்றல போ. என்ன போக விடு. நான் சொல்றத கேளு. என்ன விடு. இல்ல. சைத்தானா நீ இப்படி பண்ற? காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. பயமுறி. உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அவங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான். நமக்கு பசிக்கும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. இன்னும் நிறைய பேரை பிடிக்கிறேன். ஆனா முதல்ல அவளுக்கு ஒரு ரவுண்ட் கொடுக்கணும். நம்ம அவளுக்காக சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வை. அத டேபிள்ல வையே. எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்கு. சித்திரவதம் பண்றீங்க. விட்டுடுங்க.
அவளை அடிங்க. மார்ஜான், நம்ம இந்த இடத்தை கிட்டத்தட்ட 6 தடவைக்கு மேல கடந்து வந்திருக்கோம். இங்க பாரு, நம்ம அந்த தேவாலயத்தை கண்டுபிடிக்க முடியல. நம்ம வெளியே போறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும். நீ யாரையாச்சும் பாத்தியா? இங்க வந்து தேவையில்லாம மாட்டிக்கிட்டு நம்ம முழிச்சுட்டு இருக்கோம். இந்த வில்ல இவ்ளோ பெருசுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அத பத்தி எனக்கு கவலை இல்ல மார்ஜான். நீ எங்களை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்க, இந்த சரித்திர புகழ் வாய்ந்த கட்டடத்துக்குள்ள. நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நீ இங்க பார்க்க கூடாத காட்சிகளை எல்லாம் பார்த்தன்னா எங்களை எப்படியாவது அந்த தேவாலயத்துக்குள்ள கூட்டிட்டு போ. அறவேக்காடு முட்டாளே! எனக்கு அந்த தேவாலயம் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கல்ல, நம்ப மாட்டியா நீ? நான் இப்ப எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு டூரிஸ்ட் ஆபீஸே கிடையாது. அந்த மாதிரி எதுவும் இல்ல. நான் சும்மா பணம் சம்பாதிக்கலாம் தான் இங்க வந்தேன். 2 வருஷமா நான் காசுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நான் சைனால இருந்து வர போத பொருள் தான் வித்தேன். யாருமே வாங்காத பொருள் அது. என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாருமே காசு வச்சிருந்தாங்க, ஆனா என்கிட்ட இல்ல ஒத்த பைசா கூட இல்ல. டெய்லி காஞ்ச ரொட்டியை தின்னுக்கிட்டு என் கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நானும் வசதியா வாழணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கும் பணம் தேவைப்படுது, புரியுதா? நானும் இறால் கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். வெளிநாட்டு சரக்கு அடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கும் பொண்ணுங்கள்லாம் வேணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் நிலைமை இங்க வந்து மாட்டிட்டு முழிக்கிறேன். ஷேட், இதெல்லாம் கேவலமா இருக்கு. நான் நினைச்சது எதுவுமே கிடைக்கல. நான் என்ன பண்றது? அதனாலதான் தேவாலயம் அது இதுன்னு போய் சொல்லிட்டு வந்தேன். என்ன இப்படி கேவலமா நடத்துறதுக்கு நீங்க எல்லாம் நரகத்துக்கு தாண்டா போவீங்க. நீங்க எல்லாம் யாரு எப்படி எங்க போனா எனக்கு என்ன? நான் இங்க மாட்டிட்டு சாக விரும்பல. அந்த கண்ணு பேரனோட கண்ணு. அப்போ இனிமே உனக்கு அந்த தேவாலயம் தேவையில்ல. பேரனோட கண்கள். கடைசியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு நீ எனக்கு சொந்தமாயிட்ட. இது எனக்கு தான் சொந்தம். நீ எனக்கு தான் சொந்தம். நீ எனக்கு சொந்தம். நீ எனக்கு தான் சொந்தம்.
நான் உனக்காக கொஞ்சம் பொருள் வச்சிருக்கேன். நான் எங்க இருக்கேன்? உனக்காக பொருள் வச்சிருக்கேன். பாரு, உனக்காக வரைஞ்சது. பாரு பாரு, நல்லா பாரு பாரு. பாரு, இது என்னது? நான் இப்ப எங்க இருக்கேன்? லூயிஸ் எங்க? லூயிஸ், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வெளியே வாழ்ந்தோம். ஜெர்மன்ஸ் எங்களை அட்டாக் பண்ணிட்டாங்க. அது ரொம்ப அசிங்கம். சாப்பாடு இல்ல. நாங்க ரொம்ப பசியோடவே இருந்தோம். ஜெர்மன்ஸ்க்கு பயந்து நாங்க உள்ளவே ஒளிஞ்சிருந்தோம். அவங்க எல்லாத்தையும் கொன்னு உடம்ப பேஸ்மெண்ட்ல போட்டாங்க. நாங்க அவங்கள சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவங்க எல்லாரும் போர்ல ஜெயிச்சிட்ட பிறகு எங்களுக்கு நிறைய சாப்பாடு கிடைச்சது. என்னால உன்னை வரைய முடியும். நான் வரையட்டா? எங்களுக்கு மறுபடியும் பசி எடுக்குது. நிறைய கறி வேணும். நாங்க அதுக்காக நிறைய வேட்டையாட ஆரம்பிச்சோம். நாங்க அதை சாப்பிட்டோம். நாங்க நிறைய சாப்பிட்டோம். எங்க தாத்தாவுக்கு தெரியும். அவரு வேட்டையாட சொல்லி கொடுத்தாரு. ஆனா இதுக்கு மேலே கறிக்காக வேட்டையாட முடியாது. ஆனா எனக்கு நிறைய வரைய தெரியும். அவ தப்பிக்க முயற்சி பண்ணுவான்னு சொன்னல, அவளை தனியா விட்டு வா. சாப்பாடோட விளையாடாத. சுத்தியலால அவளை கொல்லு. சீக்கிரம். நான் அவளை கொல்லுன்னு சொன்னேன். சீக்கிரம் செய்.
தெரியாம வந்துட்டேன். என்ன விட்டுருங்க, நான் ஓடிடுறேன். என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. தெரியாம வந்துட்டேன். வந்திருக்க கூடாது. நான் இங்க சாக விரும்பல. தெரியாம வந்து கொலகார பாவிகளா, இப்படி குடும்பப்படுத்துறீங்க? நான் உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணேன்? Oh!